அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர்ல டிவிகே சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். இந்த கூட்டத்துல நம்மளுடைய தலைமை தற்கூறி திரு விஜய் அவர்கள் என்ன பேசினார் அப்படிங்கிறத முழுமையா பார்க்கலாம். தஞ்சாவூர் அப்படின்னாவே நாம எதிர்பார்த்தது போல பச்சை நிற துண்டை அணிந்து கொண்டு தன்னுடைய உரையை துவங்குவார் என்று எதிர்பார்த்தோம். அதே போன்று பச்சை நிற துண்டை அணிந்து கொண்டு தன்னுடைய உரையை துவங்கினார். வேலூர்ல தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்ட்டு பேசியிருப்பாரு. அங்க ஏன் அப்படி பேசின அதற்கான விளக்கத்தை தஞ்சாவூர்ல சொல்லியிருக்கிறார். ஏன் என்னன்னா, இவர்தான் தமிழ்நாட்டினுடைய ஒரே மக்கள் பிரதிநிதியாம், அதுவும் உண்மையான மக்கள் பிரதிநிதியாம். அதனால்தான் வேலூர்ல தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு பேசினாராம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. உண்மையாகவே திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு மக்கள் பிரதிநிதி அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? மக்கள் பிரதிநிதி என்பவன் மக்களுக்காக, மக்கள் படுகின்ற இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பவன் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதி. இதுவரையிலும் நீங்கள் எத்தனை போராட்ட களத்தில் மக்களோடு மக்களாக நின்றிருக்கிறீர்கள்? மேல்மா விவசாயிகள் போராட்டம், மக்கள் பிரதிநிதி நீங்க எங்க போனீங்க? செவிலியர்கள் போராட்டம், மக்கள் பிரதிநிதி நீங்க எங்க போனீங்க? பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், மக்கள் பிரதிநிதி நீங்க எங்க போயிருந்தீங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மக்கள் பிரதிநிதி நீங்க எங்க போயிருந்தீங்க? கவின் ஆணவ படுகொலை, அதை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல மக்கள் பிரதிநிதியாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வள கொள்ளை நடைபெற்றது, மக்கள் பிரதிநிதியாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்படி மக்கள் படுகின்ற எந்த துயரத்திலும் நீங்கள் நேரடியாக களமாடாத நீங்கள் தங்களை மக்கள் பிரதிநிதியாக சொல்லிக் கொள்வதில் வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்ததா ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ட்டு ஒரு உருட்டு. ஆமா, திமுக கட்டாயம் தீய சக்தி தான், திமுகவை ஒழித்தே தீர வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. திமுகவை தீய சக்தி என்று சொல்லக்கூடிய நீங்கள் எந்த வகையில் தூய சக்தி அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கணும். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே புலிப்பட விவகாரத்துல 15 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததாக சொல்லி 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் போட்டது. வெளிநாட்டிலிருந்து கார் இறக்குமதி செய்ததுல இறக்குமதி வரி கட்டலை அப்படின்ட்டு உங்க மேல ஃபைன் போட்டாங்க. இப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஊழலை செஞ்சுட்டு வந்த நீங்க தூய சக்தின்னு எப்படி நீங்க உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 40 பேரை துள்ள துடிக்க கொன்னுட்டு வந்திருக்கீங்க. இதற்கு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க அப்படின்ட்டு வெக்கமானம் இல்லாம இன்னமும் சொல்லிட்டு தெரியுறீங்க. இப்படி 40 பேரை கொன்னுட்டு வரி ஏய்ப்பு செய்துட்டு வந்த நீங்க தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிறது உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? நீங்க தூய சக்தினா சொல்லிக்கீங்க, எந்த சக்தினா சொல்லிக்கீங்க. உங்களை ஃபாலோ பண்ற தற்குறிங்க தான் நீங்க உங்களை தூய சக்தியா ஏத்துக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நீங்க தூய சக்தி இல்லை, தீய சக்திக்கும் விட மோசமான சக்தி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது டிவிகே தான். டிவிகேனுடைய தலைமை தற்குறி விஜய் அவர்கள் தான். அடுத்த கட்டமா என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டு அரசியலை அடித்து நொறுக்குவோம் அப்படின்ட்டு சொல்றீங்க. தமிழ்நாட்டு அரசியலை நீங்க அடித்து நொறுக்குறீங்களோ இல்லையோ, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு உங்களுக்கு சேர் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இருக்கைகள், நாற்காலிகள், அந்த நாற்காலிகளை நல்லா அடிச்சு நொறுக்குறீங்க. பாவம், உங்களுக்கு நாற்காலி கொடுத்தவெல்லாம் கதறான். அடுத்த கூட்டம் நடந்தா உங்களுக்கு நாற்காலி கொடுக்கலாமா வேணாமா? நீங்க அடித்து நொறுக்கிறது அரசியல் இல்ல, நாற்காலிகளை, தடுப்பு வேலிகளை, இதையெல்லாம் அடித்து நொறுக்கிற நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் அடித்து நொறுக்க போறீங்களா? அடுத்து என்ன உருட்டு? அம்மா பிள்ளை உறவு யாருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடிகன் விஜய் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன மாதிரியான உறவுன்னு சொல்றாரு? அம்மா பிள்ளை உறவு, அப்பா பிள்ளை உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு. இந்த உறவு, இப்பேற்பட்ட உறவை யாராலும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ற நீங்க 40 பேர் துள்ள துடிக்க செத்தாங்களே, அப்ப தெரியலையா இந்த உறவு? செத்தவன் ஃபுல்லா உன் தம்பி, செத்தவன் ஃபுல்லா உன் தங்கை, செத்தவன் ஃபுல்லா உன்னுடைய அக்கா அப்படின்னு அன்னைக்கு தெரியாம போச்சா இந்த உறவு? உன்னை பார்க்க வர அந்த தற்குறி பசங்க எப்படியாவது உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு மரத்துல ஏறி தொங்கி, அதாவது தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு மரத்துல ஏறி கிளைகள்ல தொங்கும் போது தொங்குறவன் உன் தம்பின்னு தெரியலையா? தொங்குறவன் உன்னுடைய தம்பின்ற உறவு மறந்து போச்சா அன்னைக்கு? அடுத்ததாக தந்தியில தண்ணீர் திவால் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை வெளியே இருந்ததாகவும், அந்த கட்டுரையை நான் படித்ததுமே எனது மனது ரொம்பவும் புண்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கட்டுரையில் அப்படி என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தண்ணீர் திவாலாகும், அப்பேற்பட்ட நிலை வரப்போகிறது. இதை படித்த உடனே என்னுடைய மனது மிகவும் புண்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. உங்களை பார்க்க வந்த பெண்கள், உங்களை பார்க்க வந்த கர்ப்பிணிகள், உங்களை பார்க்க வந்த குழந்தைகள் எத்தனை பேர் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்காமல் தவித்தார்கள்? உங்களுடைய கூட்டத்துல தண்ணீர் கிடைக்காமல் எத்தனை பேர் தவித்தார்கள்? இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனது புண்படவில்லையா? நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீரை தூக்கி எறிந்தீர்களே, அப்போதெல்லாம் நாம் தண்ணீரை தூக்கி எறிகிறோம், நம்மளுடைய தொண்டர்கள் தண்ணீருக்காக தவிக்கிறார்கள் அப்படின்னு உங்களுடைய மனசு புண்படவில்லையா? ஐநா சபை அறிக்கை கொடுத்திருக்கிறது. என்ன அறிக்கை கொடுத்திருக்கிறது? இந்தியா, சீனா, அமெரிக்கா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் மீண்டும் ஊற்றெடுக்க முடியாத ஆழத்தில், அபாயகரமான ஆழத்தில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த ஐநா சபையினுடைய அறிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், இதையெல்லாம் சமாளிப்பதற்காக ஒருவேளை நீங்கள் முதல்வராக வந்தால் இந்த நிலையை, தண்ணீர் திவால் என்கின்ற நிலையை எவ்வாறு நீங்கள் சமாளிப்பீர்கள் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கணும். நீங்க அதை கொடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. தண்ணீர் திவால் என்கின்ற நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், தனியார் முதலாளிகள் தன்னுடைய லாபத்திற்காக தண்ணீரை உறிஞ்சி விற்கின்றார்கள். இது நாம் தமிழர் கட்சி ஆட்சி பொறுப்பேற்றால் தண்ணீர் விற்பனை முற்றிலுமாக தடை செய்யப்படும். தண்ணீர் நாட்டினுடைய குடிகளுக்கு தூய குடிநீர் இலவசமாக வழங்குவோம் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிக்கை இருக்குதா? தண்ணீர் திவால் பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் தண்ணீர் திவால் என்கின்ற நிலையை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் என்பதை நீங்கள் விளக்கமாக சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் தற்கூறியாற்றே உங்களுக்கு இந்த விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அடுத்ததாக காவேரி பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாறு பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று மேதாவிகள் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். ROV என்கின்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த அணையினுடைய உறுதித்தன்மையை தெரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறது அப்படின்ட்டு பேசியிருக்கார். உங்களுக்கு ROV டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்த தெரியும் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கலாம். ஏதோ ஒரே ஒரு வாட்டி உங்களுடைய படம் பிணநாயகன், அது அப்படித்தான் சொல்லணும், ஜனநாயகன் சொன்னா கரெக்டா இருக்காது, பிணநாயகன் படம் வெளிவரத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கர்நாடக அரசு தண்ணீரை தர மறுத்தால் விஜய் முன்னாடி நிற்பான், முன்னாடி நின்று போராடுவான், போராட்ட களத்தில் இந்த விஜய் நிற்பான் அப்படின்னுட்டு அந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை, உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பார்ப்போம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜனநாயகம் கர்நாடகாவில் ஓடுதா இல்லையான்னு நம்ம பார்த்துருவோம். படத்துக்காக மக்களினுடைய பிரச்சனைகளில் தலையிடாத நீங்கள் காவேரி பத்தி பேசலாமா? முல்லை பெரியாறு பத்தி பேசலாமா? வெக்கமான சூடு சொரணை எதுவுமே உங்களுக்கு இருக்காதா? அடுத்தபடியாக மீனவர் பிரச்சனைகளில் தமிழ்நாடு அரசு தலையிடுவது இல்லை அப்படின்று பேசியிருக்காரு. முறையான அழுத்தம் மத்திய அரசுக்கு தரல அப்படின்று பேசியிருக்கிறாரு. ஆமா, இதை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக மீனவர் பிரச்சனைகள் சரியான முறையில் இந்த பிரச்சனையை அணுகவில்லை என்பது நம்ம ஏற்றுக்கிறோம். சரி, தமிழ்நாடு அரசு சரியான முறையில் அணுகல, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றால் மீனவர்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுப்பீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதை பத்திலாம் நீங்க சொல்லவே இல்லை. நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம். எந்த மாதிரியான அழுத்தத்தை நீங்க கொடுப்பீங்க? எந்த மாதிரியான பாதுகாப்பை நீங்க கொடுப்பீங்க? இதுல நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக மீனவர்களுக்கு என்று நெய்தல் படையை கட்டுவோம், அந்த நெய்தல் படை மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு. இது மாதிரியான ஒரு அறிக்கை உங்களிடம் ஏதாச்சும் இருக்கா தற்கூறியவர்களே? இதையெல்லாம் இல்லாமல் பொத்தாம் பொதுவா ஏதாச்சும் ஒன்று வாய்க்கு வந்தது, ஸ்கிரிப்டில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒப்பிச்சுட்டு போக வேண்டியதுதான். அடுத்தபடியா நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கருணாநிதி அவர்களுக்கு வெண்கல சிலை அமைக்கப்படும் அப்படின்ட்டு முயற்சி எடுத்தீங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு திமுக அரசை காரி துப்பியது. மக்களுடைய வரி பணத்தில் நீங்கள் யாருக்கு சிலை வைக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஊராங்கூட்டு நெய்யில தாம் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு ஒரு உருட்டு. இதே வாய்தான் கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. உயிரோடு இருக்கும் போதே கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வைத்தது இந்த வாய்தான். இப்ப நீங்க யார் வீட்டு நெய்யில யாருக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு நீங்க அன்னைக்கு சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுல சிலை விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
அடுத்ததா நான்கு நெறி படுகொலை பத்தி பேசிருந்தீங்க. நான்கு நெறி படுகொலை பத்தி பேசுனீங்க. இப்ப உங்களுக்கு நான்கு நெறி படுகொலை பத்தி பேச வேண்டிய அழுத்தம் எங்கிருந்து வந்தது? கவின் ஆணவ படுகொலை அந்த இடத்துல எதையுமே நீங்க வாய திறக்கல. இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க மொத்த பேரும் காரி காரி மூஞ்சில துப்புனா. கவின் ஆணவ படுகொலையில விஜயோடைய நிலைப்பாடு என்ன, நிலைப்பாடு என்ன, இனி வரலும் அதை பத்தி நீங்க எதையுமே பேசவே இல்லை. எல்லாரும் காரி மூஞ்சில துப்பிட்டாங்க. இதுக்கப்புறமும் இந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேசல அப்படின்னா திரும்பவும் நம்மளுடைய மூஞ்சில துப்புவாங்க அப்படின்றதுனால நான்கு நெறி கொலையை பத்தி நீங்க பேசுறீங்க. நான்கு நெறி கொலையில திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசுற நீங்க உங்களை பார்க்க வந்த உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்க முதல்ல பாதுகாப்பு கொடுத்தீங்களா? நீங்க நடத்துற கூட்டத்திலேயே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல. உங்களை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு உரிய உயிருக்கு உத்தரவாதம் தர முடியல உங்களால. உரையுடைய இறுதியே இதுதான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பாங்க. இவர் என்னன்னா தேர்தல் வாக்குறுதி இல்லை, இது விஷன் அப்படின்ட்டு ஒரு சில இதெல்லாம் சொன்னாரு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாய கடன் முற்றிலும் ரத்து செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 50% விவசாய கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு. இந்த அறிக்கையை பார்த்த உடனே எல்லாருக்கும் விவசாய கடன் ரத்து அப்படின்ட்டு சந்தோஷப்படக்கூடிய நிலைமையில அடுத்ததா ஒரு ட்விஸ்ட் வச்சார். என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சாத்தியக்கூறுகள் இருந்தால் சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஒண்ணு கொடுப்பான்னு சொல்லு. அதாவது நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு வீட்டுக்கும் கார் இருக்கணும், ஒரு வீட்டுக்கும் பைக் இருக்கணும் அப்படின்னு உருட்டுனார் இல்லையா? அங்க கார் தருவன்னு சொல்லணும், பைக் தருவன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்லல, இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதே போக்குல இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாத்தியக்கூறுகள் இல்லைன்னா ரத்து செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? அப்ப திமுக கொடுக்குற அதிமுக கொடுக்குற அந்த தேர்தல் அறிக்கைக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு செய்யாம விட்டுட்டு போறான். நீங்க சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாங்கள் செய்வோம். சரி, நீங்க ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டீங்க, ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்களே, ஒழிச்சிட்டீங்களா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால ஒழிக்கல அப்படின்னு சொல்லுவீங்களா? விவசாய கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே, ரத்து பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால செய்யல அப்படின்னு சொல்லுவீங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல அப்படின்னு கேட்டா சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால செய்யல அப்படின்னு சொல்லுவீங்களா? திமுக அதிமுக நேரடியாக மக்களை ஏமாத்துறான், நீங்க மறைமுகமாக ஏமாத்துறீங்க. நீங்க காஞ்சிபுரத்துல பேசின அந்த மீட்டிங்ல கார் தருவேன் அப்படின்னு சொல்லல, பைக் தருவேன் அப்படின்னு சொல்லல, இருக்கணும்னு சொன்னது இங்க இது கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எப்படி போய் ரீச் ஆச்சு? விஜய் வந்தா கார் தருவாராம், விஜய் வந்தா பைக் தருவாராம் அப்படின்னு போய் ரீச் ஆகுது. இப்ப இந்த இடத்துல தஞ்சாவூர்ல நீங்க பேசுறது எப்படி போய் ரீச் ஆகும்? விஜய் வந்தா விவசாய கடன் ரத்து பண்ணுவார் அப்படின்னு போய் ரீச் ஆகும். சரிங்களா? நீங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுறீங்க அப்படிங்கறது தெளிவா தெரியுது. அடுத்ததா 2 ஏக்கருக்கு கீழே நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள், அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசு பணிகளில் செய்யாத அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கல்விக்கு உண்டாகக்கூடிய செலவை அரசே ஏற்கும் அப்படின்ட்டு கொடுத்திருக்காரு. இது கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருந்தால் அரசே ஏற்கும், சாத்தியக்கூறு இல்லை என்றால் அரசு ஏற்காது. அடுத்தபடியா தனியார் வேலைவாய்ப்புகள் அதிகப்படுத்துவோம். தனியார் வேலைவாய்ப்புகள் அப்படின்னா எந்த மாதிரியான தனியார் வேலைவாய்ப்புகள்லாம் இவர் சொல்லலை. எந்த மாதிரியான தொழிற்சாலைகளை இவர் கொண்டு வருவாரு அப்படிங்கிறத இவர் சொல்லலை. சாத்தியக்கூறுகள் இருந்தால் அதுவும் தனியார் வேலைவாய்ப்புகள் அதிகமாக பெருக்குவோம் அப்படின்ட்டோம். அதுக்கப்புறம் ஊழல் லஞ்சம் ஒழிப்பு, இதையெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருந்தால் நாங்கள் ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்போம் அப்படின்னு பேசிட்டு இறுதியாக எல்லாரும் கையை இப்படி நீட்டுங்கள் அப்படின்னு சொன்னாரு. கையை நீட்டின உடனே எங்கள் வாக்கு எங்கள் உரிமை, எங்களுடைய ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் அப்படின்ட்டு ஒரு உறுதிமொழி ஏற்றார். எல்லார் வீட்டிலும் விசில் சத்தம் கேட்கும் தானே, இது விசிலுக்கு தானே உங்களுடைய ஓட்டு அப்படின்னு கேட்டிருந்தாரு. எல்லார் வீட்டிலும் விசில் சத்தம் கேட்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஓட்டு போட்டால் எல்லா வீட்டிலும் சங்கு சத்தம் தான் கேட்கும், மரண ஓலங்கள் தான் கேட்கும். நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் லட்சணங்கள் என்னன்னு தெரியுது. நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பொய்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் முன்னாலேயே யூகிக்க முடியுது. அதனாலேயே திமுக அதிமுகவை களத்தில் வீழ்த்துவோம். டிவிகே என்கின்ற தற்குறி கட்சியை, கொள்கையே இல்லாத கோட்பாடு இல்லாத தற்குறி கட்சியை களத்திற்கு முன்பே வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.